விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தோம். குறிப்பாக இந்தியா முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை தளர்த்தி அங்கே அது தாராளமாக கிடைப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு வழிவகுக்க வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்த வேண்டும். ஏனென்றால் தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுகிறவர்களுக்கு அந்த உணவு என்பது தடையின்றி கிடைப்பதற்கு இந்த சமையல் எரிவாயு தாராளமாக கிடைத்தால்தான் முடியும். எனவே போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் மட்டும் இதை தளர்த்தி வணிக ரீதியான சமையல் எரிவாயு கிடைப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அடுத்ததாக வாக்குப்பதிவு முடிந்ததும் வெளியிடப்படுகிற அந்த விவரங்கள் அடுத்த நாள் அதிகரித்து வெளியிடப்படுகிறது. இரண்டுக்கும் இடையிலே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சில தொகுதிகளில் 5 விழுக்காடு 6 விழுக்காடு வரை போயிருக்கிறது. எனவே ஒரே அளவான ஒரே விதமான அந்த விவரங்களை வெளியிட வேண்டும். அதிலே மாற்றம் செய்யப்படக்கூடாது என்று ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தி இருந்தோம். அவர் 70C ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக எல்லோரிடமும் நாங்கள் வாங்கி அதில் ஒரு பிரதியை நாங்கள் அங்கே வாக்குப்பதிவு முகவரிடத்தும் கொடுப்போம். அந்த விவரங்களை நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். அதில் இந்த முறை எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னார். அது தொடர்பான விவரங்கள் இவர்கள் கொடுத்த கையேட்டிலே இல்லை. எனவே அது தொடர்பான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மூன்றாவதாக அரசு அலுவலகங்களிலே இருக்கின்ற தலைவர்களின் புகைப்படங்கள் அவற்றை அகற்றுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதிலே காந்தி, இந்திரா காந்தி, பட்டேல் போன்றவர்கள் படங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை அகற்றக்கூடாது, அவற்றுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அரசு அலுவலகங்களில் இருக்கிற அம்பேத்கர் படங்களை, அண்ணா அவர்களுடைய படங்களை இதை காரணம் காட்டி அகற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. எனவே அவர்களுடைய படங்களும் அகற்றப்படக்கூடாது, மறைந்த தலைவர்களுடைய படங்கள் எவையும் அகற்றப்படக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏப்ரல் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பதால் அன்றைக்கு அவருடைய உருவச்சிலைக்கு எல்லா இடங்களிலும் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அந்த நேரத்தில் அந்த சிலைகள் மூடப்பட்டிருக்கிற நிலை பல இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. தேசிய தலைவர்கள் மட்டுமல்ல, மறைந்த தலைவர்கள் எவருடைய சிலைகளும் மூடப்படக்கூடாது என்பதையும் வலியுறுத்தினோம். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு சரியான செய்தியை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, தேர்தல் காலங்களிலே கொடிகளை அகற்றுவது, கொடி கம்பங்களை அகற்றுவது என்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. இது தேவையில்லாத பணிச்சுமையை அரசு அலுவலர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் தேவையற்ற செலவையும் ஏற்படுத்துகிறது. தேர்தல் பரப்புரையின் போது கொடிகளை கட்டி கொண்டு தான் பரப்புரை மேற்கொள்கிறோம். அதில் கொடிக்கம்பங்கள் இருப்பதனால் ஒரு கட்சிக்கு ஒரு முன்னுரிமை வந்துவிடும் என்று நினைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. எனவே கொடிக்கம்பங்களை அகற்றுவதிலே இவ்வளவு ஆற்றலை செலவிட வேண்டுமா, வீணாக்க வேண்டுமா? இதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும். கொடிக்கம்பங்கள் அகற்றுகிற அந்த உத்தரவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். அதுபோல் தேர்தல் காலங்களில் கட்சி தலைவர்கள் தங்கள் வாகனங்களிலே கொடிகளை கட்டி கொண்டு போவதற்கும் தடை விதிக்கிறார்கள். இதனால் எந்தவித முன்னுரிமையும் ஒரு வேட்பாளருக்கு வந்துவிடப் போவதில்லை. எனவே இதுவும் தேவையற்ற ஒரு தொந்தரவாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். இதற்கான விளக்கங்களை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தோம். குறிப்பாக இந்தியா முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது.
இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை தளர்த்தி அங்கே அது தாராளமாக கிடைப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு வழிவகுக்க வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்த வேண்டும். ஏனென்றால் தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுகிறவர்களுக்கு அந்த உணவு என்பது தடையின்றி கிடைப்பதற்கு இந்த சமையல் எரிவாயு தாராளமாக கிடைத்தால்தான் முடியும். எனவே போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் மட்டும் இதை தளர்த்தி வணிக ரீதியான சமையல் எரிவாயு கிடைப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அடுத்ததாக வாக்குப்பதிவு முடிந்ததும் வெளியிடப்படுகிற அந்த விவரங்கள் அடுத்த நாள் அதிகரித்து வெளியிடப்படுகிறது. இரண்டுக்கும் இடையிலே நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் சில தொகுதிகளில் 5 விழுக்காடு 6 விழுக்காடு வரை போயிருக்கிறது. எனவே ஒரே அளவான ஒரே விதமான அந்த விவரங்களை வெளியிட வேண்டும். அதிலே மாற்றம் செய்யப்படக்கூடாது என்று ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையரிடம் வலியுறுத்தி இருந்தோம். அவர் 70C ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக எல்லோரிடமும் நாங்கள் வாங்கி அதில் ஒரு பிரதியை நாங்கள் அங்கே வாக்குப்பதிவு முகவரிடத்தும் கொடுப்போம். அந்த விவரங்களை நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். அதில் இந்த முறை எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னார். அது தொடர்பான விவரங்கள் இவர்கள் கொடுத்த கையேட்டிலே இல்லை. எனவே அது தொடர்பான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மூன்றாவதாக அரசு அலுவலகங்களிலே இருக்கின்ற தலைவர்களின் புகைப்படங்கள் அவற்றை அகற்றுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதிலே காந்தி, இந்திரா காந்தி, பட்டேல் போன்றவர்கள் படங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை அகற்றக்கூடாது, அவற்றுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அரசு அலுவலகங்களில் இருக்கிற அம்பேத்கர் படங்களை, அண்ணா அவர்களுடைய படங்களை இதை காரணம் காட்டி அகற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. எனவே அவர்களுடைய படங்களும் அகற்றப்படக்கூடாது, மறைந்த தலைவர்களுடைய படங்கள் எவையும் அகற்றப்படக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏப்ரல் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பதால் அன்றைக்கு அவருடைய உருவச்சிலைக்கு எல்லா இடங்களிலும் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அந்த நேரத்தில் அந்த சிலைகள் மூடப்பட்டிருக்கிற நிலை பல இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. தேசிய தலைவர்கள் மட்டுமல்ல, மறைந்த தலைவர்கள் எவருடைய சிலைகளும் மூடப்படக்கூடாது என்பதையும் வலியுறுத்தினோம். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு சரியான செய்தியை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, தேர்தல் காலங்களிலே கொடிகளை அகற்றுவது, கொடி கம்பங்களை அகற்றுவது என்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. இது தேவையில்லாத பணிச்சுமையை அரசு அலுவலர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் தேவையற்ற செலவையும் ஏற்படுத்துகிறது. தேர்தல் பரப்புரையின் போது கொடிகளை கட்டிக்கொண்டு தான் பரப்புரை மேற்கொள்கிறோம். அதில் கொடிக்கம்பங்கள் இருப்பதனால் ஒரு கட்சிக்கு ஒரு முன்னுரிமை வந்துவிடும் என்று நினைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. எனவே கொடிக்கம்பங்களை அகற்றுவதிலே இவ்வளவு ஆற்றலை செலவிட வேண்டுமா, வீணாக்க வேண்டுமா? இதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும். கொடிக்கம்பங்கள் அகற்றுகிற அந்த உத்தரவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். அதுபோல் தேர்தல் காலங்களில் கட்சி தலைவர்கள் தங்கள் வாகனங்களிலே கொடிகளை கட்டி கொண்டு போவதற்கும் தடை விதிக்கிறார்கள். இதனால் எந்தவித முன்னுரிமையும் ஒரு வேட்பாளருக்கு வந்துவிடப் போவதில்லை. எனவே இதுவும் தேவையற்ற ஒரு தொந்தரவாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். இதற்கான விளக்கங்களை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்.